தமிழ் துறையில இருக்க எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், திரையுலகிலிருந்து வந்துதான் அவங்களுக்கு அரசியல கொண்டு வச்சாங்க. இப்போ அந்த அப்பெல்லாம் எந்த ஒரு விமர்சனங்கள் திரையுலகிலிருந்து மறைமுகமாக விமர்சிச்சாங்களே தவிர, இப்ப இருக்கிற நடைமுறை மாதிரி எடுத்து வரதுக்கு முன்னாடியே திரையுலகில இருந்து நீங்க வரைங்க வைக்கிறீங்க ஒரு விமர்சனத்துக்கு போயிருக்கு. அதாவது ஒருத்தர் ஃபாலோவுக்கு நமக்கு யாரை ஃபாலோ பண்றோமோ அவங்கள ஃபாலோ பண்ணிதான் வரணும். வர்றாங்கன்னா நம்மளும் வந்துடலாம், நம்ம ப்ராப்ளம் ஆயிட்டோம், நம்ம ஆரம்பிச்சோம்னா நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்ய வர்றோம். விஜய் எடுத்துங்களா, வரணும், எனக்கு படவே வேண்டாயா, எனக்கு 200 கோடி வாங்கினாலும் அதெல்லாம் வேணாம், நான் மக்களுக்கு சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்ற பேச்சே பெரிய பேச்சு இல்லைங்களா. அவங்களும் அப்படித்தான் விட்டு வந்தாங்க. எம்ஜிஆரும் சரி, அவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, நடிச்சு விட்டுட்டு வேணாம், நம்ம மக்கள்கிட்ட போலாம் அப்படிங்கிற முடிவோட தானே வந்திருக்காங்க. அதனால அது ஃபாலோ பண்ணி வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் பிரஸ், எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. வரவேற்குமா நாங்கெல்லாம் அங்க அப்பா இவ்வளவு சம்பளத்தை விட்டு போறாங்க இங்க சொல்லலாம் நாங்க நினைக்கிறோம். நிச்சயமாவுக்கு ஒரு இழப்பு, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு இழப்பு. அவருடைய படங்கள் தான் நிறைய கலெக்ஷன் ஆகுது, அந்த கலெக்ஷன் போயிடும் படம் இல்லைன்னா. அதனால அவர் அந்த இழப்பு மனசு சரி, அவர் ஏதோ நினைக்கிறாரு வரட்டும், அவர் சொல்லிதான் மனசுல நினைக்கிறார். ஓட்டு போடுற ரகசியங்கள்லாம் சொல்லணும். சமீப காலமா தமிழ் படங்களோட பிற மாநில படங்கள் அதிக அளவு தான் ஓடுது. தமிழ் படத்துக்கு உதாரணத்துக்கு சொல்லுங்க. உதாரணத்துக்கு என்ன பாகுபலி இது மாதிரி படங்கள்லாம் அதிக நாட்கள் ஓடுச்சு. தமிழ் படங்கள்ல வர படங்கள் போலிய வரவேற்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்க அதை தமிழ் படங்களுக்கு செல்லப்படுறத விட அவங்க ஜாஸ்தியா பண்றாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக அவங்க அதிகமான செலவு பண்றாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்குமே அதிகமான பணங்கள் செலவுப்படுறாங்க, ஒவ்வொரு சீனுக்குமே அவ்வளவு செலவு பண்றாங்க. ஏன்னா உலக ரீதியா படம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கர்நாடகத்துக்கு மட்டுமல்ல, ஆந்திராவுக்கு மட்டுமல்ல, மலையாளத்துக்கு மட்டுமல்ல, உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழர்கள், மலையாளிகள், ஆந்திரவாசிகள், கன்னடவாசிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய படங்கள் ஆயிப்போச்சு. அந்த மாதிரி வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்குது. அதையும் நம்ம ஏற்றுட்டு தான் இருக்கோம். நம்மளும் பாகுபலி ஜெயிக்க தானே வச்சிருக்கோம். புஷ்பா 2 நம்ம தான் ஜெயிக்க வச்சிருக்கோம். அதனால எந்த நல்ல படங்களா இருந்தாலும் தமிழ் பார்ப்பாங்கிறது ஒரு உதாரணம். அதுலயும் அணிந்துட்டு படத்தோட விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு விமர்சனம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்குது, ஒருத்தருக்கு பிடிக்கல. அதனால பிடிச்சவங்க பாத்துருக்காங்க, பிடிக்காதவங்க நிறைய பேர் பாக்கல, அவ்வளவுதான். அரசியல் கட்சியில இருக்கீங்க. இப்ப இருக்க தமிழக அரசியல் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பல்கலைக்கழகத்தை நடந்த மேட்டரு, அவங்க குடிச்சிட்டு சாராய கடை தந்து எல்லாம் குடிச்சிட்டு இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கு. ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறாங்க. அவங்க பதில் சொல்ற வரைக்கும் விடுங்க கொஞ்சம். கையில நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு நேற்று நாங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோம். ஷூட்டிங் வர்றவங்க இந்த தஞ்சாவூர் இப்படி கடைசி அப்படி வச்சுட்டு வர்றாங்க. நாங்க எப்படி தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? யாரும் சொல்ல முடியும்? தனி எக்ஸ் தான் வர்றாங்க, வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் தனி எக்ஸ் தான் வர்றாங்க. அதை நம்ம தடுக்க முடியுமா? எங்களுக்கு இடங்கல. அதனால ஷூட்டிங் எடுத்துறதே ஒரு ஷூட்டிங்ல தான் வரணும். ஒரு படம் ஒன்று ஆக்ட் பண்றாரு, பின்னால் ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னா சினிமா உலகத்தை காப்பாடுறதுன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா எனக்கு. நம்மளும் நடிச்சோம். ஒரு கிராமத்துல இருக்கு தாத்தா பத்தி ஒரு கதை. அதனால இப்பதான் ஃபர்ஸ்ட் வச்சு சொல்றேன்.